மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழக சட்டப்பேரவையில புதிய பட்ஜெட் ஒன்றை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பட்ஜெட்ல நீங்க 3 மாதங்கள் தான் ஆட்சி அமைத்து 3 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த பட்ஜெட் உரையை தயாரிப்பதற்காக எண்ணற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் நீங்க நியமிச்சிருப்பீங்க. அவங்களாவது உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். பிசிஎம்பிசி மக்கள் கடந்த ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட சுதந்திர வாங்கின நாளில் இருந்து அவர்களுக்கான பட்ஜெட் நிதி என்பது நம்ம ஒதுக்குது மிக மிக குறைவா நம்ம ஒதுக்கிக்கிட்டு வர்றோம் அப்படிங்கறத மாண்புமிகு முதல்வர்கிட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் எடுத்து வச்சிருக்கணும். வழக்கம் போல் கடந்த ஆட்சிகள்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி பட்ஜெட் நீங்க தாக்கல் செஞ்சிருக்கீங்க. அதுல கிட்டத்தட்ட 3937 கோடி ரூபாய் பட்டியலின மக்களுக்காக அவர்களுடைய நலத்திற்காக வாழ்வாதாரத்துக்காக நீங்க ஒதுக்கிறீங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். அவர்களுக்கு இதை தாண்டி நீங்க 5000 கோடி 6000 கோடி கொடுத்தாலும் நாங்க வருத்தப்பட போறது இல்லை. ஆனா பிசிஎம்பிசி மக்கள் நாங்க கிட்டத்தட்ட 70% மேல இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் வாழ்றோம். எங்களுக்கு சமுதாயத்தின் பெயரை எங்களுடைய சமுதாயத்தின் பெயர்கள் தேவர், நாடார், வன்னியர், கோனார், முத்திரையர், செட்டியார், முதலியார், பிள்ளைமார் இப்படி இருந்தாலும் பெயர்களை வைத்து இவர்கள்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் நினைக்க கூடாது. பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமயத்தில் பிறந்த எண்ணற்ற குடும்பங்கள் இன்று குழந்தைகள் கல்வி பயில முடியாமல் மேல் படிப்பை தொடர முடியாமல்லாம் இருக்கிறாங்க. வாழ்வாதாரத்துக்கே அவங்க கஷ்டப்படுறாங்க. நிலம் இருக்கலாம், அவர்களுக்கு நிலம் இருக்கலாம். ஆனால் அந்த நிலத்திற்கு தண்ணீரை வர வைக்கக்கூடிய வசதிகள் இருக்காது. அவர்கள்லாம் மேன்மையா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் இருக்கே தவிர கடுமையான முறையில, அதாவது மிகவும் பின்தங்கிய மக்கள், வறுமையின் பிடியில பிசிஎம்பிசி மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் இன்னைக்கு சிக்கி தவிச்சிருக்காங்க. அவர்களுடைய வாழ்வியல பார்க்கணும். அவர்களுக்கு பிசிஎம்பிசி 75% இருக்கக்கூடிய 70-75% இருக்கக்கூடிய பிசிஎம்பிசி மக்களுக்கு சுமார் 1700 கோடி தான் நீங்க ஒதுக்கிறீங்க. இந்த 1700 கோடியுமே அதாவது கடந்த ஆட்சியை விட இந்த எக்ஸ்ட்ரா பிசிஎம்பிசி மக்களுக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க. இந்த 1700 கோடியும் இதுவரை ஒதுக்கின நிதிகள் எல்லாம் இந்த பிசிஎம்பிசி மக்களுக்கு அடிப்படை வரை அவர்கள் வீடு வரை செல்கிறதா என்பதை இதுவரை எந்த அரசாங்கமும் விளக்கமே கொடுத்ததில்லை. பட்டியல் சமூக மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பணம் போகிறது, எந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற கணக்கு பார்க்கறதுக்கு அரசாங்கம் எப்பவுமே கணக்கு பார்த்து இந்த பட்டியலின மக்கள்கிட்ட பணம் போய் சேர்ந்துட்டா இன்னைக்கு அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு ஆய்வு பண்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த சாதி வரி கணக்கெடுப்பு நடத்துனதுல அவர்களுடைய எண்ணிக்கையை அரசாங்கத்துக்கு எத்தனை சதவீதம் அந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து அரசு துறையில எத்தனை பேர் இருக்காங்க, மக்கள் எண்ணிக்கையில எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் அவங்களை ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறதுனால தொடர்ந்து 10 ஆண்டுக்கு ஒரு முறை புள்ளி விவரமா அவர்களை பற்றிய தகவலை எடுப்பதால் அரசாங்கம் எடுப்பதால் அவர்களுக்கான SC/ST டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் அதன் மூலமா ஒரு பிளானை உருவாக்கி நீங்க அவர்களுக்கான அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை அரசு கண்காணிக்கிறது. அதே மாதிரி பிசிஎம்பிசி மக்களுக்கான டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி நாம ஒதுக்குற பணம் 1700 கோடி நீங்க ஒதுக்கிறீங்கன்னா இந்த பணம் எல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா, கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு வந்துட்டாங்களா, அந்த பிசிஎம்பிசியோட விவசாயிகள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க, அவர்கள்லாம் செழிப்பா வாழ்றாங்களா என்னங்கிறத நீங்க கண்காணிக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை. கடந்த ஆட்சி காலங்கள்ல பல்வேறு ஆட்சி கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கின நாள் முதல் இன்று வரை எந்த திட்டங்களும் சரியாக பிசிஎம்பிசி மக்களுக்கு போய் சேருவதில்லை. ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கிட்டா அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய அரசியல்வாதி இருக்காரு, அமைச்சர் இருக்காரு, அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்லாம் ஒரு கண்ணோட்டம் இருக்குது. தமிழக அரசியல்ல ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அவர் அமைச்சரா இருந்த ஒரு சமூகத்துல பிறந்தவர் இப்போ ஒரு தேவர்லயோ ஒரு நாடார்லயோ ஒரு வன்னியர்லயோ ஒரு அமைச்சர் இருந்தார் வைங்களேன், அது அவரை சார்ந்தவங்க மட்டும்தான். அந்த சமூகம் சரியாகல. இதையெல்லாம் உணர்ந்து பிசிஎம்பிசி மக்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டு நிதியினை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சமூக நீதி என்பது அனைத்து சமூக மக்களையும் அவர்களுக்கு அடிமட்ட நிலையிலிருந்து ஒரு சமூகத்தை நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான திட்டங்களை வகுத்து கொண்டு வருவது எப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சமூகங்களுக்கு இடையே ஒரு அது எப்படின்னா பகையின்மையை அவர்களுக்கு மட்டும் செய்கிறார்களே நமக்கு செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு மனசுக்குள்ள வந்துடும். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை அமைக்கணும் அப்படின்னு சொன்னா அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எப்படி எந்த அளவுக்கு சரி பண்ணி இடஒதுக்கீடுகள் கொடுத்து நீங்க டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வர நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த அடித்தட்டு மக்களாக எதை எப்படின்னா பிசிஎம்பிசி மக்களையும் அதன் அடிப்படையிலேயே அதுக்கு ஈக்குவலா கொண்டு வந்தா மட்டும்தான் இங்க சமநிலை உருவாகும். அதாவது தென் மாவட்டங்கள்ல பொறுத்தளவுல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த விவசாயிகளா இருக்கட்டும், தொழிலதிபர் இருக்கட்டும், இன்னைக்கு நல்ல நிலைமையில எல்லாருமே இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணல பிற்படுத்தப்பட்ட குடும்பங்கள், பிசிஎம்பிசி குடும்பங்கள், எண்ணற்ற குடும்பங்கள் இன்னைக்கு மிகவும் பின்தங்கிய நிலையில எந்த ஒரு அரசு நிவாரணமோ பொருள்களோ அவங்களுக்கு கிடைக்காம கூட இன்னைக்கு டெவலப்மெண்ட் இல்லாம இருக்காங்க. வேலை வாய்ப்பிலும் சரி, கல்வியிலும் சரி, அனைத்திலுமே
வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து வழிகாட்டுவதற்கு, பட்டியலின மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு துறைகள் இருக்கிறது. அந்த துறையில் உள்ள அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். ஆனா இந்த பிசிஎம்பிசி மக்களுக்கான அதிகாரிகள் வந்து நியமிச்சாலும், அரசாங்கம் நியமிச்சாலும் அவர்கள் அடிமட்டத்துக்கு இறங்கி இந்த பிசிஎம்பிசி மக்களுக்கு உங்களுக்கான திட்டங்கள் இது இருக்கிறது, உங்களுக்கான வந்து அரசாங்கத்தோட சலுகைகள் இருக்கிறது, இதை வச்சு நீங்க முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்லதுக்கு அதிகாரிகளுக்கு எந்த அதிகாரிகளும் களத்திற்கு வருவதில்லை. இத நிலைமை போகும்பொழுது என்ன இப்படி நமக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்க, நாம அதே மாதிரி தான் கஷ்டப்படுறோம், அப்ப குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி போறாங்களே அப்படின்னு சொல்லி பாகுபாடு மனசுக்குள்ள ஏற்படும். இதையெல்லாம் வந்து தடுக்கணும். அனைத்து சமூக மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லி மாண்புமிகு விஜய் அவர்களை தமிழக மக்கள் கொண்டாடணும் அப்படின்னா பிசிஎம்பிசி மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப அடுத்த 5-6 மாதத்தில் அடுத்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யும் பொழுது தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நீங்க தாக்கல் செய்வீங்க. அதற்குள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பிசிஎம்பிசி மக்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய வாழ்வியல் என்ன என்பதை ஆராய்ந்து டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிற இந்த மக்களை பிசிஎம்பிசி மக்களாகிய கோனாறு, செட்டியாறு, பிள்ளமாறு, நாடாறு, பன்னீர் இப்படி எக்ஸ்ட்ரா நிறைய வந்து சமூக மக்கள் இன்னைக்கு வாழ்ந்தாங்க. அவர்களுடைய வாழ்வியலையும் நீங்க வந்து வளமாக்கணும். அதாவது சுதந்திரம் வாங்கிய இந்த ஆண்டு காலத்துல எந்த கட்சி வந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்க அதை செஞ்சிருக்கிறோம், பட்டியலின மக்களுக்கு இதை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற பேசுறதை தவிர பிசிஎம்பிசி மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்க இதை செஞ்சிருக்கிறோம், அவங்களுடைய வாழ்வியல் நீங்க நாங்க ஒளியேற்றிருக்கிறது யாருமே சொல்லல. அதை சுக்குநூறா மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து உடைச்சி எறியணும். பிசிஎம்பிசி மக்களையும் தன்னுடைய இந்த நாட்டோட அரசன் நீங்கள், இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்களை தான் வந்து அரசனாக்கி இருக்காங்க. அதனால அனைவரையும் ஒருதாய் பிள்ளைகளா நீங்க வந்து நினைக்கணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.